நான் வந்து பார்வதிய வந்து பார்வதிக்கே தெரியாம நெறைய டைம் வந்து புரொடெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி விக்ரம் ஒரு பக்கமும், நான் வந்து கம்ருதீன எவ்வளோ டைம் வந்து நான் புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி அரோரா ஒரு பக்கமும் வந்து இப்போ சொல்லிட்டு இருந்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நார்மலா ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு அரோரா வந்து இந்த பிக் பாஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ வந்து அவங்க யோசிச்ச விஷயம், இந்த வீட்டுக்கு போலாமா? வேணாமா? நம்மளுக்கு நல்லது நடக்குமா? வேணாமா? அப்படிங்கிற ஒரு பயம் ரொம்பவே இருந்தது. ஸோ என்ன வந்து யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க வெளிய வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவா ஒரு விஷயம் வந்து இருந்தது. ஸோ அத வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாரி இருந்தது. ஸோ யாருமே பேச மாட்டாங்க அப்படிங்கிற மாரி நான் நெனச்சேன். தனியா இந்த வீட்ல இருந்து ஒரு மாரி அ ஒரு மாரி இருந்துருவேன் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சேன் தனியாவே. ஸோ அதெல்லாம் வந்து நெனச்சு இங்க இருக்கும்போது வந்து உள்ள வந்து பார்த்தா எல்லாருமே நார்மலா பேசுனீங்க. இனிஷியலா வந்து யார்ட்ட என்ன பேசுறதுன்னே தெரியாது. அந்த பிபி நைட்ஸ் எல்லாம் வந்து நடக்கும். அப்போல்லாம் எல்லாருமே அவங்கவங்க டேலண்ட்ட வந்து காட்டுவாங்க. எனக்கு வந்து ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். என்ன பண்ணுறதுன்னே நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு டேலண்ட்டும் இல்லையே! அப்படிங்கிற மாரி வந்து தோணிட்டே இருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அ ஒரு நாள் வந்து சபரி கூட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன். ஸோ அது ஒண்ணு தான் ஆறுதலா இருந்தது. நான் வந்து எப்பயுமே நெனச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், இந்த வீட்லயே வந்து செம்ம அன்டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுப்பேன் எப்பயுமே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு டாபிக் பேசிட்டு இருக்கும்போது தான் வந்து கமருதீன், பார்வதி இவங்க பத்தி வந்து பேசும்போது, ஆ நான் பார்வதி கூட என்னோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னா, ஒரு லவ் இட் ரிலேஷன்ஷிப் மாரி தான் அப்படிங்கிற மாரி விக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அவகிட்ட வந்து பேசுவேன். ஒரு சில டைம் நெறைய விஷயங்கள் பேசுவேன். அதே மாரி நெறைய விஷயங்கள் வந்து அவள புரொடெக்ட் பண்ண வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாரி போகுது, இப்படி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரிலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஆனா, அது அவளுக்கே வந்து தெரியாது நான் புரொடெக்ட் பண்ண சொல்லி அப்படிங்கிற மாரி விக்ரம் ஒரு பக்கம். அரோரா வந்துட்டு நானும் வந்து கம்ருதீன வந்து ரொம்ப க்ளோஸா இருந்து, அவங்க கூட வந்து நெறைய விஷயங்கள் வந்து புரொடெக்ட் பண்ணியிருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டா அத யாராலயும் காப்பாத்த முடியல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதே மாரி எல்லா பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.